வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த தினம். அவரது திருவுருவப்படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. பெல்விக் புளோரஸ் சப்போர்ட் மெஷின்கள் எனப்படும் சிகிச்சை முறையை கண்டுபிடித்த காரைக்காலை சேர்ந்த டாக்டர் பிரீத்திக்கு குவியும் பாராட்டுகள். எதையும் எதிர்பார்த்து நான் அரசியலுக்கு வரவில்லை, அதற்கான அவசியமும் எனக்கு இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பேச்சு. போலீஸ் மக்கள் மன்றத்தில் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் முதியவர் DGPயிடம் மனு. கொரோனா தொற்றை சமாளிக்க புதுச்சேரி அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், திமுக எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கொரோனா தொற்றை சமாளிக்க அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார். இதற்கு முன்னதாக சுதேசி பஞ்சாலையில் இருந்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்ட திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற நோய்களால் இந்தியாவில் 5 கோடி பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நோய்களுக்கு தீர்வு காண பெல்விக் புளோரஸ் சப்போர்ட் மெஷின்கள் எனப்படும் உயிரியல் மெஷின்களை கண்டுபிடித்து காரைக்கால் மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் டாக்டர் பிரீத்தி அருமுருகன். IIT மும்பையில் படித்த இவர் தனது மருத்துவ ஆராய்ச்சி மூலம் மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற பெண்களுக்கான நோய்களை சரி செய்வதற்கு பெல்விக் புளோரஸ் சப்போர்ட் மெஷின்கள் எனப்படும் உயிரியல் மெஷின்களை கண்டுபிடித்து மருத்துவ உலகில் சாதனை படைத்துள்ளார். இவரது கண்டுபிடிப்பு மத்திய அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த நிலையில் இன்று புதுச்சேரி வருகை புரிந்த மருத்துவர் பிரீத்தி அருள்முருகன் சபாநாயகர் செல்வத்தை சட்டப்பேரவையில் சந்தித்து தனது மருத்துவ சாதனைகளை எடுத்து கூறி வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் படித்த இவர் IIT மும்பையில் மேல் படிப்பு முடித்து மருத்துவ உலகில் அரிய வகை நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இது புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளது. மேலும் இவரது கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசும் 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். மருத்துவர் பிரீத்தி அருள்முருகன் தனது மருத்துவ கண்டுபிடிப்பை பற்றி விளக்கும் போது, இந்தியாவில் 30% மாதவிடாய் நின்ற பெண்கள் இடுப்பு தளர்ந்த தசைகளில் ஏற்படும் பலவீனம் காரணமாக மன அழுத்த, சிறுநீர் அடங்காமை மற்றும் இடுப்பு உறுப்பு சரிசெய்வை ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றன. இந்த நோய்களால் இந்தியாவில் 5 கோடி பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நோயை குணப்படுத்துவதற்கு தனது கண்டுபிடிப்பின் மூலம் பெல்விக் புளோரஸ் சப்போர்ட் மெஷின்கள் எனப்படும் சிகிச்சை முறையை கண்டுபிடித்த இடுப்பு உறுப்புகளை அவற்றின் உடற்கூறியல் நிலையால் வைத்திருக்க அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்படுகிறது என குறிப்பிட்டார். தனது கண்டுபிடிப்பு உயிரியல் ரீதியாக இணக்கமானது, மக்கும் தன்மை கொண்டது மற்றும் மென்மையான பைரோசைஸ் ஊக்குவிக்கிறது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வைத்திக்குப்பம் அன்னை சத்யா நகரில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் அன்னை சத்யா நகர் வார்டு எண் 23 பகுதி பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடந்தது. இதில் தலைமை விருந்தினராக VP ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பேசும் பொழுது, சப்தகிரியின் குடும்பத்தினர் என்ற ஒரு கார்டு எல்லோருக்கும் கொடுக்க இருக்கிறேன். இதில் உறுப்பினராக சேரும் பொழுது நீங்களும் எனது குடும்பத்தில் ஒருவராகி விடுவீர்கள். இதன் மூலம் உங்கள் குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பேன். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முதல் முன்னுரிமை அளித்து
பரிசு பொருட்கள் வழங்கப்படும். தொகுதிகள் அலுவலகம் திறந்த பிறகு விரைவில் இந்த கார்டு வழங்கப்படும். எதையும் எதிர்பார்த்து நான் அரசியலுக்கு வரவில்லை. அதற்கான அவசியமும் எனக்கு இல்லை. உங்களுக்காக உண்மையாக உழைக்க வந்துள்ளேன். நீங்கள் எங்களோடு இருந்தால் உங்கள் சகோதரனாக உழைக்க தயாராக இருக்கின்றேன். உங்களது நம்பிக்கை வீண் போகாது என்றார். தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற மக்களிடம் குறைகள் பிரச்சனையை கேட்டறிந்தார். கூட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பங்கேற்ற 200க்கும் மேற்பட்ட மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். மகனிடமிருந்து வீட்டை மீட்டு தர கோரி மக்கள் மன்றத்தில் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் விரக்தி அடைந்த முதியவர் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்தார். புதுச்சேரி வைத்தியகுப்பத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம், வயது 77. இவரது மனைவி புவனாவதி கடந்த ஆண்டு இறந்துவிட்டார். அதனால் ஆறுமுகம் மூத்த மகன் கோவலன் வீட்டில் 1 மாதமும் அடுத்த மாதம் இளைய மகன் ஆனந்தவேல் வீட்டில் வசித்து வருகிறார். அவ்வாறு கடந்த 11ஆம் தேதி ஆறுமுகம் மூத்த மகன் வீட்டில் இருந்த இளைய மகன் உள்ளது தனது வீட்டிற்கு வந்தார். அப்போது வீட்டில் இருந்த சின்ன மருமகள் ஆறுமுகத்தை வீட்டில் உள்ளே விடாமல் வெளியே விரட்டிவிட்டார். மேலும் அவரது இளைய மகன் போனில் தொடர்பு கொண்டு வீட்டுக்கு வரக்கூடாது என மிரட்டினார். இதுகுறித்து ஆறுமுகம் சோலைநகர் போலீஸ் புகாரில் அளித்தார். அதில் நடவடிக்கை இல்லாததால் முதியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த மக்கள் மன்றத்தில் புகார் அளித்தார். ஓரிரு நாட்களில் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறினர். அதன்படி 1 வாரத்திற்கு பிறகு போலீசார் ஆறுமுகம் மற்றும் அவரது மகன் ஆனந்தவேல் தரப்பினரை அழைத்து விசாரித்தனர். அதில் 1 வாரத்தில் வீட்டு சாவியை ஆறுமுகத்திடம் ஒப்படைப்பதாக இளைய மகன் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் இதுவரை சாவியை ஒப்படைக்கவில்லை. இது தொடர்பாக முதியால்பேட்டை போலீசில் ஆறுமுகம் முறையிட்டு நடவடிக்கை இல்லை. ஆனால் விரக்தி அடைந்த ஆறுமுகம் நேற்று டிஜிபி அலுவலகத்திற்கு சென்ற இளைய மகன் ஆனந்தவேலுவிடமிருந்து தனது வீட்டை மீட்டு தர கோரி மனு கொடுத்தார். உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற மிதிவண்டி பேரணியை சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் 2019ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் பீட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சபாநாயகர் எம்பலம் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், அசோக் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அறக்கட்டளை நிறுவனருமான சுவாமிநாதன் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன், அகிலன், மேலும் புதுச்சேரி சைக்கிள் கிளப் பிரசிடென்ட் பிரேம்குமார் மற்றும் குழுவினர் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை நமோ பீட் இந்தியா புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவசெந்தில், துணை ஒருங்கிணைப்பாளர் அமல்ராஜ், ஏம்பலம் சதீஷ்குமார், ரமணா சங்கர் ஆகியோர் செய்திருந்தனர். சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை துர்கா சிவசங்கரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்ச்சியாக நேற்று நமோ பீட் இந்தியா சீருடை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் புத்தகங்களால் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சைக்கிள் வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நெசவாளர் நகரில் நடைபெற்ற விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கதிர்காமம் நெசவாளர் நகரில் திமுக தொகுதி பொறுப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். கலைஞரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகளான தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்ட திமுக தொகுதி மாநில அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி பாவடன நகரில் புதுச்சை குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் 79,30,000 ரூபாய் மதிப்பில் கழிப்பறை மற்றும் மின்சார அறை கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர்.
விளவகரை தொகுதிக்குட்பட்ட பாவன நகர பூமியான்பேட் பகுதிகள் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் 47,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பிட வசதி செய்து கொடுக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்ட பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் அடுக்குமாடி குடியிருப்புகளில் படிக்கட்டு அறைகள் உள்ள மின் பரிவர்த்தனை பெட்டிக்கான மின்சார அறையை 31,90,000 மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்ய பணிகளையும் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளைநிலை பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் ஒப்பந்ததாரர் பாஸ்கரன் மற்றும் நிர்வாகிகள், குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் முன்னிட்டு வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கலைஞரின் முழு உருவ சிலைக்கு மாநில திமுக சார்பில் மாலை அணிவிக்கப்பட்ட இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள கலைஞரின் முழு உருவ சிலைக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஏற்பாட்டில் தொகுதி செயலாளர் சீதாராமன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, மாநில கழக பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமரன், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி ஆகியோர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி புகழஞ்சலி செலுத்தி முழக்கமிட்டு பிறந்தநாள் கொண்டாடினர். நிகழ்ச்சியில் துணை அமைப்பாளர் தைரியநாதன், செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் உருளன்பேட்டை கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், ராமசாமி வேலன், தொகுதி கழக செயலாளர் சக்திவேல், பாண்டு ஹரிகிருஷ்ணன், ராஜாராமன், நடராஜன் மற்றும் தொகுதிகளின் நிர்வாகிகளும் பல்வேறு அணிகள் அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் தொகுதி கழக நிர்வாகிகளும் கிளை கழக நிர்வாகிகளும் தந்தை பெரியார் திராவிட கழக புதுச்சேரி மாநில நிர்வாகிகளும் பங்கு பெற்ற மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினர். முதலியார்பேட்டை அர்ஜுனன் சுப்ராய நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளி புது வகுப்பு புகு விழாவில் பங்கேற்றார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கினார். முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்ராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று புது வகுப்பு புகு விழா மற்றும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வாழ்த்துரை வழங்கியதுடன் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை வழங்கினார். தலைமை ஆசிரியர் நிலை 2 கோமதி வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் நிலை 1 சின்னமேரி தலைமை உரை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் பாஸ்கரன், கோபி, தென்னரசு, கோபு, ஷீலா, ஆனந்த், லட்சுமி, ஜெசிந்தா, தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் செய்திருந்தனர். இறுதியாக அறிவியல் ஆசிரியை ரூபினா ஆரோக்கியமேரி நன்றி உரை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி புறவழிச்சாலையில் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா கலை இலக்கியம் பேரவை அமைப்பாளர் சங்கர் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் புறவழிச்சாலையில் புதுவை மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் சங்கர் என்கிற சிவசங்கரன் ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 500க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புகள் பழங்கள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் வேலன், பொறியாளர் அணி அமைப்பாளர் அருண்குமார், வாணி அணிகளின் துணை அமைப்பாளர்கள் மதிவாணன், நாகூர் மீரான், ஜெயபால், பாலபாரதி, ஜபருல்லா, வெங்கடேசன், தொகுதி துணை செயலாளர் சிலம்போ செல்வன் மற்றும் கிளை செயலாளர்கள் லோகநாதன், சக்திவேல், பாபு, ரங்கநாதன், சின்னத்துறை, மாணிக்கம், சேகர், பாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் இளைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முருங்கம்பாக்கம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா திருப்பணிக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் 3,50,000 ரூபாயினை நிதி உதவியாக வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் நாட்டார் திருப்பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிகள் நடைபெற்று அதன் குடமுழுக்கு விழா எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆலய திருப்பணி மற்றும் குடமுழுக்கு விழாவிற்கு நன்கொடையாக ரூபாய் 3,50,000 ரூபாயினை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியின் போது மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம், அன்பழகன், மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், சேவாதள இளைஞர் பாசறை மாநில தலைவர் செல்வ மணிகண்டன், மாநில சிறப்பு அழைப்பாளர் பாஸ்கரன், மாநில பிரச்சார குழு சார்லஸ், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், தேங்காய்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவா, சங்கர், முருங்கபாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்திபன், நாராயணன், ராஜி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ரவி, வாசு, நாகராஜ், அன்பரசு, முருகதாஸ், மனோகர், முத்துராம், வடிவேல், வெள்ளையத்தேவன், அருள் கணேஷ், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னு சுப்ராயன், அஞ்சலை, அம்சா மற்றும் முருங்கபாக்கம் முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணி குழுவினர், முருங்கபாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் சிக்கிம், கோவா, தெலுங்கானா மாநிலங்களின் உதய நாள் புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அந்த மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் சிக்கிம், கோவா, தெலுங்கானா மாநிலங்களின் உதய நாள் விழா புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நேற்று கொண்டாடப்பட்டது. அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த விருந்தினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கவர்னர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். கவர்னரின் செயலர் மணிகண்டன் வரவேற்றார். சிக்கிம், கோவா, தெலுங்கானா மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. நிகழ்ச்சியில் உரையாற்றிய கவர்னர், ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் பல்வேறு மாநிலங்களில் உதய நாட்கள் கொண்டாடப்பட்டதன் நோக்கம் தேசிய ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த வேண்டியதை வலியுறுத்தும். நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வை விதிக்கும் இது போன்ற கொண்டாட்டங்களுக்காக மத்திய அரசுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்திய பண்பாடும் கலாச்சாரமும் சமுதாய வரலாற்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒவ்வொரு மாநிலமும் அதன் தன் சிறப்புகளோடு நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றி வருகிறது. 50வது உதய நாளை கொண்டாடும் சிக்கிம் மாநிலம் இயற்கை வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் தொழில்நுட்ப மையமாக முன்னின்று நாட்டின் வளர்ச்சியில் பங்காற்றி வருகிறது. கோவா மாநிலம் தமக்கே உரிய அழகோடு சுற்றுலா வளர்ச்சியின் மூலமாக நாட்டுக்கு அடையாளத்தை தேடி தந்திருக்கிறது. இவ்வாறு அவர் பேசினார். உயிரியல் மெஷின்களை கண்டுபிடித்து மருத்துவ உலக சாதனை படைத்த மாணவி பிரீத்தி கவர்னர் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற நோய்களால் இந்தியாவில் 5 கோடி பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நோய்களுக்கு தீர்வு காண புதுச்சேரி மாநில காரைக்காலை சேர்ந்த மருத்துவ மாணவி பிரீத்தி பெல்குலோரிட் சப்போர்ட் மெஷின்கள் எனப்படும் உயிரியல் மெஷின்களை கண்டுபிடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் அவர் இன்று புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார். வரும் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனையால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஜிப்மர் நிர்வாக இயக்குநர் என்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அன்றைய தினம் நோயாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிறந்தநாள் விழா கொண்டாடிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை முன்னிட்டு இந்திய அயலக காங்கிரஸ் ஐரோப்பிய மாநிலத்தின் பொதுச் செயலாளர் முகமது இர்ஷாத் சார்பாக உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் தலைமையால் காங்கிரஸ் நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் ரகுமான், சந்திரிகா, பாபுபால், சகுந்தலா, தியாகராஜன், வேல்முருகன், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜான், ஜெயலுநலாபுதீன், புகழேந்தி, மரி, சிவாஜி ராவ், அப்தர் சுரேஷ், பன்னீர்செல்வம், வேலு செல்வம், மீனா, பிரபாகரன் மற்றும் பல கலந்து கொண்டனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் புதுச்சேரி பணிமனையில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் புதுச்சேரி பனைமனையில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அது சமயம் புதுச்சேரி மாநில தோமுச பேரவையின் மாநில அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம், தோமுச பேரவை தலைவர் அங்காளன், துணைத் தலைவர்கள் ராமகிருஷ்ணன், சிவகுமார், துணை அமைப்பாளர்கள் துரை சீனிவாசன், மிஷேல், கொலஞ்சிநாதன், ரவி உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
திமுக செயற்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தோமுச கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். விழா ஏற்பாட்டினை அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையின் மூத்த உறுப்பினர் துரை, பணிமனை தலைவர் வேல்முருகன், செயலாளர் பக்தவக்ஷலம், பொருளாளர் சேகர், பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, அழகுவேல், பாரதிராஜா, ஜெயராஜன், கணேசன் மற்றும் பலரும் உடனிருந்து செய்திருந்தனர். புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்ஸ் கலையரங்கத்தில் கலை கண்காட்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி அலியன்ஸ் பிரான்சிய கலையகத்தில் கலை கண்காட்சி சிறப்பாக தொடங்கப்பட்டது. இந்த விழாவை அலியன்ஸ் பிரான்சிய இயக்குனர் லாரன் ஜலிகூஸ் மற்றும் தலைமை மருத்துவர் மற்றும் கலாச்சார ஆதரவாளரான டாக்டர் நல்லம் சதீஷ் ஆகியோர் விழா கோலமாக திறந்து வைத்தனர். இக்கண்காட்சி ஜூன் 5ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு திறந்திருக்கும். இந்த கண்காட்சி பல்வேறு நாட்டினரையும் தலைமுறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 தனித்திறமை மிக்க கலைஞர்களின் படைப்புகளை ஒரே மேடையில் கொண்டு வந்துள்ளது. விழாவில் கலந்து கொண்ட டாக்டர் ஜெயராஜ் கூறும்பொழுது, உலகம் முழுவதும் பயணம் செய்து பல்வேறு நாட்டு பயன்பாடுகள் மற்றும் இயற்கையின் பிரேதனையை தத்தெடுத்து அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்களுடன் பல்வேறு நாடுகளில் தனது படைப்புகளை வெற்றிகரமாக கண்காட்சியில் வைத்துள்ளார். இந்தியாவில் பிறந்து தற்போது பிரான்ஸ் வசிக்கும் இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியர் இயற்கையின் அழகு மற்றும் மரங்களோடு உள்ள ஆன்மீக பிணைப்பை தனித்துவமாக நிறங்களின் வழியாக வெளிப்படுத்தும் இவரது படைப்புகள் பிரான்ஸ் மற்றும் போர்த்துகல் நாடுகளில் கண்காட்சியில் இடம்பெற்று பாராட்டு பெற்றுள்ளன. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் கண்காட்சிகளுக்கு தேர்வாக பாராட்டு பெற்றுள்ளன. அவர்களின் கலை உருவாக்கம் இயற்கையை ஒரு உயிருள்ள ஆன்மாவாக காணும் பார்வையுடன் நகர்கிறது. இக்கண்காட்சி பாரம்பரிய கலையும் நவீன நுட்பமும் சமகால கலை பாங்காகவும் ஒன்றிணைப்பையும் ஒரு தனிப்பட்ட கலை அனுபவமாகும். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் சார்பில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் இருந்து கடற்கரை சாலை வரை நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். இந்திய அரசு 2025ஆம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை உலக அளவில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதல் என்ற கருப்பொருளுடன் கொண்டாட வலியுறுத்தியதன் அடிப்படையில் இந்த பேரணி நடைபெற்றது. மேலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணிகள் NSS மாணவர்கள் மாணவிகள் பல கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ், உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் தேவேந்தன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பல கலந்து கொண்டனர். முதியோர்பேட்டையில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு நிறைவு விழா மற்றும் 108 சங்கு அபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி முதியால்பேட்டை விஸ்வநாதன் நகரில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு நிறைவு விழா மற்றும் 108 சங்கு அபிஷேக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னதாக செந்தமிழ் ஆகமதி திருவேள்வி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருமஞ்சனம், திருக்குட நீராட்டு, 108 சங்கு அபிஷேகம் முடிவில் சிறப்பு அலங்காரத்துடன் பஞ்சமூர்த்தி திருவீதி உலா நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மாநில தலைவர் ஜெயபாலன் பிறந்தநாள் விழா வைத்திலிங்கம் MP தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவின் மாநில தலைவர் ஜெயபாலன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரச கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், அரியாங்குப்பம் தொகுதி மாநில பொதுச் செயலாளர் சங்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், ராஜ்பவன் தொகுதி குமரன் மற்றும் மாநில செயலாளர்கள் இளையராஜா, தனுசு, மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் ஏராளமான காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச அரிசி, மாணவர்களுக்கு எழுத்துப் பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஹிமாக்லேட் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது.
இவ்விழாவுக்கான ஏற்பாட்டினை தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா முதல் நாள் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் முதல் நாள் உற்சவமாக வடக்கு வீதியாளர்கள் உபயத்தில் நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு சங்கராபரணி நதிக்கரைகள் புனித நீர் திரட்டி பூக்கரகம் அலங்கரிக்கப்பட்ட சிறப்பு பூஜைகளுடன் வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவில் கருட வாகனத்தில் ஸ்ரீ கண்ணபிரான், குதிரை வாகனத்தில் ஸ்ரீ அர்ஜுனன், 12 கால் விமானத்தில் மின் அலங்காரத்துடன் திரௌபதி அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், பாஜக வழக்கறிஞர் அணி கார்த்திகேயன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி, வடக்கு வீதியாளர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,080 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 110 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த தினம். அவரது திருவுருவப்படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. பெல்விக் புளோரஸ் சப்போர்ட் மெஷின்கள் எனப்படும் சிகிச்சை முறையை கண்டுபிடித்த காரைக்காலை சேர்ந்த டாக்டர் பிரீத்திக்கு குவியும் பாராட்டுகள். எதையும் எதிர்பார்த்து நான் அரசியலுக்கு வரவில்லை, அதற்கான அவசியமும் எனக்கு இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பேச்சு. போலீஸ் மக்கள் மன்றத்தில் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் முதியவர் DGPயிடம் மனு. இந்திய பயன்பாடு கலாச்சாரமும் சமுதாய வரலாற்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. கவர்னர் கைலாசநாதன் பேச்சு. நோய்களுக்கு தீர்வு காணும் வகையில் உயிரியல் மெஷின்களை கண்டுபிடித்து உலக சாதனை படைத்த மாணவி கவர்னர் முதல்வரிடம் ஆசிர். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.